பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கழுதைக்கு பின்னாக நடந்த சவுலை கர்த்தர் கிருபையாய் தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக எல்லா கண்களுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் சவுலை முதலாவதாக அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்தோடு கூட முத்தங்களை கொடுக்கிறார். தேவனுடைய பாசம் அங்கு வெளிப்படுகிறது. சாமுவேல் சவுலை தெரிந்தெடுக்கும் போது சவுல் சொல்லும் வார்த்தை உண்டு, நான் ரொம்ப சிறியவன், என் குடும்பம் என் கோத்திரம் எல்லாமே சின்னது. தன்னை மிகவும் தாழ்த்துகிறான். கர்த்தர் இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி அவனை தெரிந்தெடுத்து எல்லா கண்களுக்கு முன்பாக ராஜாவாக வைக்கிறார். அப்படி வைக்கப்பட்டவன் ராஜாவாக வைக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அவன் செய்யாதபடிக்கு புறக்கணிக்கிறான். அவன் வார்த்தையை புறக்கணித்தது நிமித்தம் கர்த்தர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதை சாமுவேல் அறிந்து சாமுவேல் மிகவும் வேதனைப்படுகிறான். வேதனைப்பட்டு கர்த்தருடைய தீர்மானத்தை சொல்லும்படி சவுலினிடத்தில் வருகிறான். வந்து சொல்லுகிறான், நீ உன் பார்வைக்கு ரொம்ப சிறியவராக இருந்த போதல்லவோ கர்த்தர் உம்மை உயர்த்தினார். இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் வர காரணம் என்ன? ஒரு காலத்தில் நீ உம்மை தாழ்த்தினீர். நீர் மிகவும் சிறியவராக இருந்தீர். கர்த்தர் எளியவனை சிறியவனை உயர்த்துகிறவர். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த உன்னை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் உயர்த்தப்பட்ட பிறகு நீ அதை மறந்துட்ட. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தாய். இப்படிப்பட்ட தவறை செய்தது என்ன என்று சாமுவேல் சவுலினிடத்தில் சொல்லும்போது சவுல் அதை நியாயப்படுத்துகிறான். எப்படி நியாயப்படுத்துகிறான்? நான் செய்யணும்னு தான் போனேன், இந்த ஜனங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தன் தவறை நியாயப்படுத்தினான். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இதனால் அவனுக்கு என்ன நஷ்டமாச்சு தெரியுமா? அந்த ஸ்தானம் நஷ்டமானது, அபிஷேகம் நஷ்டமானது. அவன் அந்த ஸ்தானத்தை இழந்தான். பின் நாட்களிலே சவுலின் கடைசி நாட்களை வேதத்தில் பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக இருக்கும். குறி சொல்றவ வீட்டில் விழுந்து கிடக்கிறான். சவுலின் மரணத்தை குறித்து தாவீது புலம்பல் பாடும்போது அபிஷேகம் பெறாதவனை போல மரித்து போனாரே என்று சொல்லி வேதனையோடு பாடுகிறதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் தாவீதை பாருங்கள். தாவீது மனுஷருக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். வார்த்தையின்படி செயல்பட்டான். அவன் வாழ்க்கையிலும் தவறுதல் வந்தது. மிகப்பெரிய பாவம் ஒன்றை அவன் செய்தான். பத்சேபாளிடத்தில் பிரவேசித்ததும் அல்லாமல் உரியாவின் ரத்தம் சிந்தப்பட காரணமாயிருந்தான். சாதாரண பாவம் அல்ல, இது மிகப்பெரிய பாவம். ஆனால் தாவீது அதை நியாயப்படுத்தவில்லை. அவனுக்கு அது சுட்டி காட்டின போது அவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே அழுது மனம் வருந்துறதோடு இல்லாமல் மனம் திரும்பினவனாய் காணப்பட்டான். தாவீதின் ஸ்தானம் தக்க வைக்கப்பட்டது. அவன் ராஜாவாகவே மரித்தான். அவன் தலைமுறை அந்த ஸ்தானத்தில் வந்தது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய அழைப்பு, நம்முடைய அபிஷேகம், நமக்கு தேவன் தருகிற ஸ்தானங்கள் கிருபையாய் கிடைக்கப்பட்டவை. அதை எந்த ஒரு காரணத்தினாலும் இழந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் தெய்வ பயத்தோடு காத்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, சவுலை போல நாங்கள் நீர் தந்த ஸ்தானத்தை அழைப்பை இழந்து போகாதபடிக்கு தாவீதை போல அதை காத்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.